Respected fathers, sisters, principals, staff, my dear parents and children, good evening to all of you. Good evening. So thank you very much. At least if you are able to say the answer. Here I would like to start my message with one quotation. If you want to give something to someone, that someone is nothing else, that is education. This is the words of Nelson Mandela. If you want to change the world, surely you need education. Without education, you cannot do anything in your life. So, dear parents, if you want your children to be successful, you need to make your children to have these 4 qualities. The 4 qualities in the first place, the children should have the aim. What children should have? Parents. What should they have in order to be a successful one? They need to have aim, குறிக்கோள். And then second one, they need to acquire knowledge continuously. தொடர்ந்து அறிவை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். The third one, hard work, கடின உழைப்பு. Fourth one, perseverance, விடாமுயற்சி. எப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த 4 குணங்கள் இருக்கின்றதோ அப்பொழுது அவர்கள்தான் வெற்றியாளர்கள். If you want your children to be successful, they need to have or they need to acquire these 4 qualities. First, the children should have aim and they need to acquire knowledge continuously. Third, hard work. Fourth, perseverance. So, அன்பு பெற்றோர்களே, இதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏன்னா இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு குறிக்கோளே இல்லை. குறிக்கோள் இருந்தாலும் அதை பற்றி அவர்கள் என்ன செய்யறதில்ல, கண்டுகிறதே இல்லை. என்ன குறிக்கோள்? இப்போ உங்க பிள்ளைகள் டாக்டரான ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கேற்றால் போர் படிப்புகளை அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். அதற்கு சம்பந்தப்பட்ட புத்தகங்களை நீங்கள் என்ன செய்யணும்? வாங்கி தர வேண்டும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்வீங்கன்னா ஒரு 8 மணி வரைக்கும் தூங்க சொல்றீங்க, 7 மணி வரைக்கும் தூங்க சொல்றீங்க. எக்ஸாம் டைம்ல மட்டும் படிச்சா போதும்னு சொல்றீங்க. அந்த குழந்தைங்களுக்கு ஹார்ட் ஒர்க்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ ஆக நீங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க இப்படிதான் இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சர்க்கிளை போட்டு உங்க குழந்தைங்களை நீங்க வளர்க்கணும். விடாமுயற்சி ஒரு நாள் சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. டெய்லி நீங்க என்ன செய்யணும்? உங்களுடைய பிள்ளைகளுக்கு விடாமுயற்சியை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லணும். எனக்கு பிடித்த மனிதர் யாருன்னா திருவள்ளுவர். அவர் சொன்ன அந்த ஒரு குறள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த குறள் 619 இருக்கு. தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்தம் கூலி தரும். கடவுளே இதை முடியலன்னு சொன்னாலும் அந்த பிள்ளைகள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு பலன் கிடைக்கும். இதுதான் இந்த குறளினுடைய அர்த்தம். அன்பு பிள்ளைகளே, இவனால முடியாது, செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லாதீங்க. எந்த குழந்தைகளையுமே நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா அவனால செய்ய முடியாது, அவனால படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லக்கூடாது. அவனை எப்பொழுதுமே நீங்கள் என்ன செய்யணும்னா யூ நீட் டு என்கரேஜ் தெம். உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்யணும்? பேரண்ட்ஸ், யூ மஸ்ட் என்கரேஜ் யுவர் சில்ட்ரன். அப்பதான் உங்களுடைய பிள்ளைகள் ஒரு நல்ல இடத்துக்கு வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். So how many of you have seen God? How many of you have seen God? Did you see God in your lifetime? Did you see? எத்தனை பேர் கடவுளை பார்த்திருக்கீங்க? பார்க்காதவங்க நீங்க பாருங்க பிள்ளைகளே, உங்களுடைய அப்பா அம்மா தான் உங்களுடைய கடவுள். உங்களுடைய அப்பா அம்மா தான் உங்களுடைய கடவுள். இதுக்கு நீங்க நல்ல ஒரு கைத்தட்டு கொடுக்கணும். கண்டிப்பா பிள்ளைகளுக்கு யார் கடவுள்? அப்பா அம்மா தான். ஏன் இதை சொல்கிறேன் என்றால் அவர்கள் தான் உங்களை பற்றி நினைத்து கொண்டிருப்பார்கள். they are the one who plan for you, they are the one who thinks for you. உனக்காக திங்க் பண்ணுவாங்க. they are the one who dream for you. இந்த 3 பண்புகளையுமே அவர்கள் தான் செய்வார்கள் உங்களுக்காக. நீங்கள் என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே உங்களை பற்றி தான் அவர்கள் நினைத்திருப்பார்கள். ஆகவே தான் நான் சொல்கின்றேன்,
உங்களுடைய பெற்றோர்கள் தான் உங்களுடைய தெய்வம். ஆகவே அவர்களுக்கு நீங்கள் எப்பொழுதுமே மரியாதை கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக லோயலா இன்டர்நேஷனல் பள்ளியில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளையும் அதை கண்டிப்பாக செய்யும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. எப்பொழுதுமே எங்களுடைய பிள்ளைகள் பெற்றோர்களை தெய்வமாக மதிப்பார்கள். ஏனென்றால் அவர்கள்தான் எல்லாம். அன்பு பெற்றோர்களே, உங்களால் முடிந்தவரை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கடினப்பட்டாவது நல்ல ஒரு கல்வியை கொடுங்கள். அந்த கல்விதான் உங்களுடைய பிள்ளைகளை எதிர்காலத்தில் ஒரு சிறந்த மனிதராக ஆக்கும். ஆகவே இந்த நேரத்திலே மிகவும் சிறப்பாக பிள்ளைகளுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகின்றேன். சிறப்பாக அனைத்து ப்ரோக்ராம்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக ஆடியிருந்தார்கள், நடனம் ஆடியிருந்தார்கள், அனைத்துமே நல்லா பண்ணியிருந்தாங்க. They have done wonderfully. So I request all the gathering to give them a thunder of applause to our children who performed the programs on the dais. கடைசியா நீங்கள் எப்பயுமே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த அப்பா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் செய்வதை நீங்கள் ஊக்குவீங்கள். உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள். உன்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே சொல்லுங்க. கண்டிப்பாக அது ஒரு நாள் உங்களை பாதுகாக்கும். நீங்கள் என்ன செய்கின்றீர்களோ அதைத்தான் உங்களுடைய பிள்ளைகள் பின்னால் செய்வார்கள். ஆகவே அன்பு பெற்றோர்களே, டிவி பார்க்குறீங்கன்னா அதிக நேரம் பேரண்ட்ஸு உங்களுக்கு தான் அதிக நேரம் டிவி பார்த்தீங்கன்னா தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக அதை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. நீங்கள் எதை செய்கின்றீர்களோ அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் செய்யும். ஆகவே நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செயல்படுங்கள். கண்டிப்பாக லோயலா ஸ்கூலில் படிக்கிற எல்லா பிள்ளைகளும் நன்றாக வருவார்கள் என்ற அந்த நம்பிக்கையை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றோம். அவர்கள் சிறந்த பிள்ளைகளாக வருவார்கள். எதிர்காலத்திலே இந்த உலகத்திலே பலவிதமான மாற்றங்களை கொண்டு வருவார்கள். ஆகவே இந்த நேரத்திலே அந்த பிள்ளைகளுக்கு நாம் பரத்த கரவொலி எழுப்பி அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் இந்த நேரத்திலே நாம் தெரிவிப்போம். இவ்வளவுதானா? Very good. Thank you very much for this nice opportunity. Thank you, Father.